அதிகவாரியான மக்கள் தொகை நீக்கப்பட வேண்டும். அதற்காக இந்த கூட்டத்தொடரிலேயே சட்டமன்ற ஒருத்தை கொண்டு வரலாம் என்று நாங்கள் முடிவு செய்திருக்கிறோம். தமிழ்நாடு அரசு கொண்டு வரும் தீர்மானம். வணக்கம். 4 மணி செய்திகளுக்கு வரவேற்பது நான் நந்தா. முதலில் இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். மக்களவையில் கனிமொழி, TR பாலு உள்ளிட்ட தமிழ்நாட்டு எம்பிக்கள் தமிழில் பதவியேற்பு. ஆகிய தலிக்கோட்டை ராஜு பாலு என்னும் நான் சட்டபூர்வமாக நிறுவப்பட்டுள்ள இந்திய அரசமைப்பின் பால் உண்மையான நம்பிக்கையையும் பற்றுதலையும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் இறையாண்மையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் தமிழச்சி தங்கபாண்டியன், சுதா, சசிகாந்த் செந்தில் உள்ளிட்டோர் அரசியல் சாசன புத்தகத்துடன் பதவியேற்பு. மக்களவையில் தெலுங்கில் பதவியேற்ற கிருஷ்ணகிரி தொகுதி காங்கிரஸ் MP గోపీనాథ్. భారత పార్లమెంట్ లోక్సభ సభ్యునిగా ఎన్నికైనందున శాసన ద్వారా నిర్మితమైన భారత రాజ్యాంగం పట్ల నిజమైన విశ్వాసము, విధేయత చూపుతానని, భారతదేశ సార్వధారికారాన్ని శ్రద్ధాశక్తులతో నిర్వహిస్తానని దైవ సాక్షిగా ప్రమాణం చేస్తున్నాను. నంద్రి ஜனநாயகம் வாழ்க்கை என்று முழக்கமிட்ட திருமாவளவன், மனிதநேயம் வளர்க்க என்று முழங்கிய துரை வைகோ. உளமாற உறுதியேற்கிறேன். ஜெய் டெமோக்ரசி, ஜெய் கான்ஸ்டிடியூஷன். உளமாற உறுதி கூறுகின்றேன். வாழ்க சமூக நீதி அரசியல், வாழ்க சமத்துவம், வாழ்க மத சார்பின்மை, பரவட்டும் மனிதநேயம். தலைமை நீதிமன்றத்தின் உத்தரவுக்கு டெல்லி உயர்நீதிமன்றம் தடை. அமலாக்கத்துறை தரப்பின் ஆவணங்களை சரியாக ஆராயவில்லை என்று கருத்து. பூனே கார் விபத்து வழக்கில் சிறுவனுக்கு ஜாமீன் வழங்கியது மும்பை உயர்நீதிமன்றம். கூர்நோக்கு இல்லத்திலிருந்து சிறுவனை உடனே விடுவிக்க ஆணை. நீலகிரி, கோவையில் இன்று முதல் 2 நாட்கள் மிக கனமழைக்கு வாய்ப்பு. தேனி, நெல்லை உள்ளிட்ட 6 மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. அடுத்த 18 மாதங்களில் 75,000 அரசு பணியிடங்கள் நிரப்பப்படும். சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு. கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய விவகாரம் பற்றி சட்டப்பேரவையில் விவாதிக்க வேண்டும் என்று கூறி அதிமுகவினர் அமளி. அவையிலிருந்து அதிமுகவினர் வெளியேற்றம். சபை நடவடிக்கைகளில் இன்று ஒரு நாள் பங்கேற்க தடை என்று சபாநாயகர் உத்தரவு. நாற்பதுக்கு 40 தொகுதிகளில் திமுக கூட்டணி வெற்றி பெற்றது. அதிமுகவின் கண்களை உறுத்துகிறது. கள்ளச்சாராய விவகாரத்தில் அமளியில் ஈடுபட்ட அதிமுகவினர் மீது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குற்றச்சாட்டு. அவர்கள் வேண்டுமென்றே திட்டமிட்டு ஒரு கலவரத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காகவே திட்டமிட்டு இந்த பணியை செய்து முடித்திருக்கிறார்கள். அதிமுக MP, MLA-க்களுடன் ஆளுநர் RN ரவியை சந்தித்த எடப்பாடி பழனிசாமி. கள்ளச்சாராய உயிரிழப்பு தொடர்பாக CBI விசாரணைக்கு பரிந்துரைக்க வலியுறுத்தியதாக பேட்டி. இந்த விசாரணை உண்மையாக, நேர்மையாக, நீதி நிலைநாட்டப்பட வேண்டும் என்றால் CBI விசாரிக்கப்பட வேண்டும். அதைத்தான் ஆளுநரை சந்தித்து முழுமையாக என்னென்ன தமிழகத்தில் நடந்தது என்ற விவரத்தை எல்லாம் சுட்டிக்காட்டி நாங்கள் மனுவாக அளித்திருக்கிறோம். கள்ளச்சாராய உயிரிழப்புகளை கண்டித்து பிரேமலதா தலைமையில் தேமுதிக போராட்டம். கள்ளக்குறிச்சி ஆட்சியர் அலுவலகம் எதிரே நடந்த ஆர்ப்பாட்டத்தில் அரசுக்கு எதிராக முழக்கம். தேமுதிக சார்பிலே கழக பொதுச் செயலாளர் தலைமையிலே கள்ளச்சாராய மரணங்கள் தொடர்பாக கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனையில் CBCID விசாரணை. சிகிச்சை பெறுவோரிடம் SP வினோத்குமார் தலைமையில் போலீசார் விவரங்களை கேட்டறிந்தனர். கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய விவகாரத்தில் தமிழ்நாடு அரசுக்கு தேசிய மனித உரிமைகள் ஆணையம் நோட்டீஸ். தலைமைச் செயலாளர், DGP உள்ளிட்டோர் ஒரு வாரத்தில் விரிவான அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவு.
மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் விவகாரத்தில் உயர்நீதிமன்ற வழிகாட்டுதலின்படி நடவடிக்கை. சட்டப்பேரவையில் அமைச்சர் மதிவேந்தன் தகவல். கோவை ஈஷா யோகா மையம் குறித்து 3 ஆண்டுகளாக ஆய்வு செய்யவில்லையா? யானை வழித்தடம் குறித்த விவாதத்தில் அமைச்சர் மதிவேந்தனை கேள்வி கேட்ட துரைமுருகன். நீங்கள் பதவியேற்று 3 ஆண்டு காலம் ஆச்சு. 3 ஆண்டு காலத்திலே அதை பற்றி நீங்கள் ஆய்வு செய்யவில்லையா? சுதந்திர இந்தியாவில் முதல் முறையாக மக்களவை சபாநாயகர் பதவிக்கு நாளை தேர்தல். ஆளும் தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பில் ஓம் பிர்லாவை எதிர்த்து இந்தியா கூட்டணி சார்பில் கொடிக்குனில் சுரேஷ் மனு தாக்கல். பாஜக கூட்டணியின் சபாநாயகர் வேட்பாளரை ஆதரிக்க இந்தியா கூட்டணி நிபந்தனை விதித்ததாக மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் குற்றச்சாட்டு. துணை சபாநாயகர் தாங்களே தேர்வு செய்து கூறுவோம் என்று கூறியதால் ஏற்கவில்லை என்றும் விளக்கம். துணை சபாநாயகர் பதவி கேட்டபோது ராஜ்நாத் சிங் யோசித்ததாக ராகுல் காந்தி பேட்டி. மல்லிகார்ஜுன கார்கேவை மீண்டும் அழைப்பதாக கூறிவிட்டு பேசாமல் அவமதித்ததாகவும் குற்றச்சாட்டு. பெரம்பலூர் அருகே செல்போனில் சார்ஜ் போடும்போது மின்சாரம் தாக்கியது. 5ஆம் வகுப்பு மாணவி உயிரிழப்பு. தாம்பரம் அருகே சேலையூரில் அடுத்தடுத்து 3 கடைகளில் தீ விபத்து. பஞ்சு கடையில் பிடித்த தீ மற்ற கடைகளுக்கும் பரவியது. இருபது ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட்டில் வங்கதேசத்தை வீழ்த்தி அரையிறுதிக்கு முன்னேறியது ஆப்கானிஸ்தான். பலம் வாய்ந்த ஆஸ்திரேலிய அணி வெற்றிய நிலையில் வரலாறு படைத்த உற்சாகத்தை கொண்டாடிய ஆப்கானிஸ்தான் மக்கள். சர்வதேச கிரிக்கெட்டிலிருந்து ஓய்வு பெறும் ஆஸ்திரேலியாவின் டேவிட் வார்னர் T20 உலகக்கோப்பையிலிருந்து ஆஸ்திரேலியா வெளியேறிய நிலையில் ஓய்வு. நாடாளுமன்ற மக்களவையில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த எம்பிக்கள் தமிழில் பதவியேற்றுக் கொண்டனர். கிருஷ்ணகிரி எம்பி கோபிநாத் மட்டும் தெலுங்கில் பதவியேற்றுக் கொண்டார். 18வது மக்களவையின் முதல் கூட்டத்தொடர் நேற்று தொடங்கிய நிலையில் புதிதாக தேர்வு செய்யப்பட்ட எம்பிக்கள் பதவியேற்று வருகின்றனர். அதன்படி இன்று தமிழ்நாட்டைச் சேர்ந்த எம்பிக்களான கனிமொழி, TR பாலு, ஆராசா, திருமாவளவன் உள்ளிட்டோர் பதவியேற்றுக் கொண்டனர். மக்களவையின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள ஜோதிமணி எனும் நான் இந்திய அரசமைப்பின் பால் உண்மையான நம்பிக்கையும் பற்றும் பூண்டிருப்பேன் என்றும் உண்மையான நம்பிக்கையும் பற்றுதலும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் இறையாண்மையையும் ஒற்றுமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்றும் உளமாற உறுதி கூறுகிறேன். அரசியல் சாசன புத்தகத்தை கையில் ஏந்தி தமிழில் பதவியேற்ற எம்பிக்கள் பெரும்பாலானோர் உளமாற உறுதியேற்பதாக கூறினர். மக்களவையின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள சுமதி என்ற தமிழச்சி தங்கப்பாண்டியன் எனும் நான் சட்டப்பூர்வமாக நிறுவப்பட்டுள்ள இந்திய அரசமைப்பின் மீது உண்மையான நம்பிக்கையும் பற்றுதலும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் இறையாண்மையையும் ஒற்றுமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் தமிழ் கடவுள் முருகப்பெருமான் மீது உளமாற உறுதி கூறுகிறேன். இதனிடையே கிருஷ்ணகிரி தொகுதி காங்கிரஸ் எம்பியான கோபிநாத் தெலுங்கு மொழியில் பதவியேற்றுக் கொண்டார். సభకు నమస్కారం. కె గోపీనాథ్ అనే నేను భారత పార్లమెంట్ లోక్సభ సభ్యునిగా ఎన్నికైనందున శాసన ద్వారా నిర్మితమైన భారత రాజ్యాంగం పట్ల నిజమైన విశ్వాసము విధేయత చూపుతానని భారతదేశ సార్వభౌమాధికారాన్ని సమగ్రతను కాపాడుతానని నేను స్వీకరించబో కర్తవ్యాన్ని శ్రద్ధాశక్తులతో నిర్వహిస్తానని దైవ సాక్షిగా ప్రమాణం చేస్తున్నాను. நன்றி, வணக்கம், ஜெய் தமிழ்நாடு.
திருவள்ளூர் தொகுதி காங்கிரஸ் எம்பியான சசிகாந்த் செந்தில் பதவியேற்ற போது சிறுபான்மையினர், பட்டியலினத்தவர் மற்றும் பழங்குடியின மக்கள் மீதான ஒடுக்குமுறையை நிறுத்த வேண்டும் என்று கூறினார்.